ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், திருக்கார்த்திகை வந்துருச்சு. நம்ம விளக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நிறைய விளக்கு இருக்குது. நான் கொஞ்சம் விளக்கு தான் காமிச்சிருக்கேன். இந்த வருஷம் திருக்கார்த்திகைக்கு நான் என்ன விளக்கு வாங்கியிருக்கேன்னா இந்த விளக்கு தான், பஞ்சகாவிய விளக்கு. இதெல்லாம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் உள்ள விளக்கு. இது போன வருஷம் உள்ள விளக்கு. மீஷோவில் வாங்கினேன். 12 பீஸ் வந்துச்சு. அதில் 4 பீஸ் தான் ஒர்க் ஆகுது. செக் பண்ணி வச்சுருக்கேன். இது போன வருஷம் வாங்கினேன். இந்த பீங்கான் விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இது எப்போவுமே உடையாமல் இருக்கும். உடஞ்சிருச்சுன்னா வேஸ்ட்டு, உடையாமல் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற பித்தளை விளக்கு, இது ஒரு மாடல், இது ஒரு மாடல் இருக்குது, இது ஒரு மாடல் இருக்குது. இது போக குத்து விளக்கு 2 இருக்குது. இது போன வருஷம் மீஷோவில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா கருப்பாயிடுச்சு. இந்த இடத்துலலாம் கருப்பாயிடுச்சு. விளக்கு ஏற்றி கருப்பாயிடுச்சு. நேற்று உட்காந்து நல்லா பெயிண்ட் பண்ணி காய வச்சுட்டேன். காய வச்சோன்னே இப்போ புதுசு மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி விளக்கு நீங்களும் வாங்கியிருந்தா இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து பாருங்கள். இதை போட்டு தேய்ச்சி கழுவிட்டு கிடந்தேன்னா அந்த இருக்கிற கோட்டிங் எல்லாம் போயிடும். அதனால ஒரு பெயிண்ட் எடுத்து சூப்பராக ப்ரஷ் வச்சு நல்லா அடித்து காய வச்சுட்டேன் பாருங்கள். சூப்பராக புது விளக்கு மாதிரி ஆயிட்டு. இன்னும் நிறைய விளக்கு இருக்குது. நம்ம விளக்கெல்லாம் விளக்கி ரெடி ஆகிட்ருக்கோம் திருக்கார்த்திகைக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் மழை, 3 நாளாக மழை செமையாக பெஞ்சிட்ருக்கு. இந்த டிட்வா புயலால் துவைச்சி போட்ட துணி காயலை, ஈரமாக இருக்குது. எப்படி நம்ம திருக்கார்த்திகை கொண்டாட போகிறோம் தான் தெரியல இந்த மழையில். மழை சோறு பெஞ்சுன்னு இருக்குது. எப்போ தான் விடுன்னு தெரியல. வீடெல்லாம் துடைக்கணும், வீடு க்ளீன் பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது. மழை பெஞ்சு வெயில் அடித்தாதான் இந்த வேலைலாம் நடக்கும். அது வரைக்கும் நடக்காது. என்ன பண்ணனே தெரியல. என்னையமாரி நீங்களும் யோசிச்சுட்ருக்கீங்களா மழைக்காக? சென்னையில் தான் மழைன்னு நினைக்கிறேன். மற்ற இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இன்னும் பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணணும், எல்லாம் நிறைய வேலை இருக்குது. ஆனால் இந்த தரையை தொடச்சி வீடெல்லாம் தொடச்சாதான் அது சீக்கிரமாக நடக்கும் அந்த வேலையெல்லாம். அப்புறம் தான் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சுறுசுறுப்பு எனர்ஜி கிடைக்கும். வீடு துடைக்காமல் இருந்தாலே ஒரு எனர்ஜியே இருக்காது, பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்காது. காலை கீழே வச்சா தரையில் ரொம்ப குளிருது, எப்படி துடைக்கிறது வீடை? அதனால யோசிச்சுன்னே இருக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி. எப்படி கொலக்கட்டை வச்சு எப்படி கார்த்திகை கொண்டாடன்னு தெரியல. நீங்களும் என்னை மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்களா? எப்படி நீங்கள் கொண்டாடுறீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க.